வணக்கம், வெல்கம் டு மேங்கோ சிட்டி கிச்சன். எங்கள் வீட்டு மாடியில் இருக்கிற கொத்து பசலைக்கீரையை வச்சு இன்றைக்கி கொழகுழப்பு ரொம்ப தெரியாமல் பாசிப்பருப்பு போட்டு பொரியல் செஞ்சு காமிக்கிறேன். கீரையோட இந்த பாசிப்பருப்பு போட்டு செய்கிறது க்ரென்ச்சியாக நல்லா சூப்பராக இருக்கும். பசங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க, வேணான்னு சொல்லவே மாட்டாங்க. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம கீரையை ஆஞ்சிக்கலாம். எல்லா கீரையும் ஆஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாம் ஆஞ்சிட்டேன். மஞ்சத்தூளும் கல்லுப்பும் போட்டு வச்சுருக்கேன். இதை அப்படியே அந்த கீரையை போட்டுக்கலாம். அதில் நல்லா 2-3 தடவை கழுவிட்டு வந்துடுறேன். பாசி பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக நிறக்க எடுத்து போட்டு நல்லா கழுவி மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சுக்கலாம். அவசியமாக மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சுக்கோங்க. இப்படி ஊறட்டும். இது ஊறக்குள்ளாட்டியும் வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். தேங்காய் துருவி வச்சுக்கலாம். நல்லா கழுவிட்டு வந்துட்டேன். கீரையை அப்படியே பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். சட்டி வச்சு அடுப்பு ஆன் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், வரமிளகா 2 கிள்ளுது. அப்படியே வணக்கிக்கலாம். வெங்காயம் பொடியாக நறுக்குனது 1. அப்படியே வணக்கிக்குவோம். சுத்தம் பண்ணி வச்சுருக்க கொத்து பசலை கீரையை போட்டுக்கலாம். நல்லா வணக்கி விடுவோம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, கொஞ்சமாக தான் தெளிக்கணும். குழக்குழன்னு போயிடும். அப்படியே மூடி வச்சு வேகட்டும். அது வேகக்குள்ளாட்டியும் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா பாசிப்பருப்பு, அதை அப்படியே வடிகட்டிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க. கீரை பாதி வெந்துருச்சு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்குவோம். இப்போ நம்ம வடித்து வச்சுருக்க பாசிப்பருப்பை போட்டுக்கலாம். நல்லா கிளறி விடுவோம். அப்படியே ஸ்லோலே இருக்கட்டும். அப்படியே 1 நிமிஷம் மூடி வச்சுக்குவோம். இந்த பாசிப்பருப்பு க்ரன்ச்சியாக வேகணும். ரொம்ப நாளைக்கு வேக விடக்கூடாது. பாசிப்பருப்பை திறந்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்குவோம். டக்குன்னு வெந்துடும். முளைக்கிற மாதிரி டக்குன்னு வெந்துடும். இந்த கீரை பருப்பு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. பருப்பு வந்து க்ரன்ச்சியாக தான் இருக்கணும், ரொம்ப வேக விடக்கூடாது. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். கொத்து பசலை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.